அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். 2026ன்னு சொன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வருடம் வியாழக்கிழமை பிறக்குது, அதுவும் குரு பகவானுடைய நாளில். மேலும் குரு பகவான் இந்த வருஷம் உச்சமடைய போகிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு மொத்தத்திலேயே அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையப்போகுது. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மாற்றங்களும் தெளிவும் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது. இந்த ஆண்டு உங்களை ஒரே இடத்துல நிற்க விடாது. யோசனை மாறும், திசைகள் மாறும், சில உறவுகள் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் சேரும். ஆனால் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு எதிரிகளே இல்லை, உங்களோட குழப்பமே உங்களுக்கு எதிரியாக அமைய போகுது. அதனால் நான் சொல்ல போகக்கூடிய இந்த பலனை கவனமாக கேளுங்க. 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன், குரு, ராகு ஆகிய 3 கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும். புதன் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பேசுறது தான் உன்னை காப்பாற்றும், அது பேசுறது தான் உன்னை மாட்டவும் வைக்கும். அதனால் பேச்சில் கவனம் தேவை. குருவனுடைய பலன் என்ன சொல்லுதுன்னா, நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி உங்களை தேடி வரும். அதே சமயத்தில் ராகு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவசரப்படக்கூடாது, குறுக்கு வழியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் மனசில் தெளிவாக பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா 2026 உங்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் 2026 பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, நீங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தம், இந்த 3லையும் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இந்த ராசி பலனை 4 கால வாரியாக பிரிச்சிருக்கிறேன். முதல் கட்டம் பார்த்திங்கன்னா, ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கான பலன்கள். ஆண்டோட தொடக்கத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல பொறுப்புகளில் ஏற்றுக்க வேண்டியிருக்கும். மனசு ஓயாமல் எதையாவது அசை போட்டுக்கிட்டே இருக்கும். எதில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் ஆம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க வேண்டாம். முக்கியமாக கையெழுத்து போடுறது, வாக்குறுதிகளை கொடுக்கறது, தேவையில்லாத பேச்சு, இவற்றையெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த ஆண்டில், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் பேசாமல் வளர்ச்சியை காணலாம். அடுத்த காலகட்டம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல்லிருந்து ஜூனுக்கான 3 மாதங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான காலகட்டம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய தவறான பேச்சு, நீங்கள் அனுப்பக்கூடிய தவறான செய்திகள், அதே மாதிரி தவறாக புரிஞ்சுக்கக்கூடியது, இந்த 3 செயல்களால் என்னென்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும், உங்கள் குடும்பத்தில் மனஸ்தாபம் வரும், நண்பர்களுக்கு இடையில் விரோதி போக்குவரத்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த காலத்தில் எல்லாருமே சோசியல் மீடியாவை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மிதுன ராசிக்காரங்க சோசியல் மீடியாவான வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. நீங்கள் கோபமாக இருக்கிறப்ப உங்கள் நண்பர்களுக்கும் சரி, குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி மெசேஜ் அனுப்பாதீங்க. இந்த காலமும் கடந்து போகும். நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதுமானது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா, ஜூலையிலிருந்து செப்டம்பர். இது மிதுன ராசிக்காரங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய மனசு தெளிவடையும். எந்த செயலை முன்னாடி செய்யணும், எதை அடுத்தது செய்யணும் அப்படிங்கிற முன்னுரிமைகள் உங்களுக்கு தெரிய வரும். அதே சமயத்தில் சரியான முடிவை எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்தாக மாறும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படும், உங்களை தேடி புதிய பொறுப்புகள் வரும். வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. குறிப்பாக கம்யூனிகேஷன், டீச்சிங், மார்க்கெட்டிங், மீடியா இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப பொற்காலம்னே சொல்லலாம். அதுக்கடுத்தது அக்டோபர்லேருந்து டிசம்பர் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆண்டோட கடைசி 3 மாதங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை தரக்கூடிய காலமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பணவரவு சீராகும், நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட புரிதல் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயங்கள் 2027 உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும். அதே மாதிரி மன நிம்மதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த காலத்தில் உங்களால் உணர முடியும். மிதுன ராசிக்காரங்களுக்கான தொழில், வேலை, பணம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க நெட்வொர்க் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஃப்ரீலான்சர் பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு பிறகு ஒரு ஸ்டெடியான வருமானத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பணம் வரும், பல வழிகளிலிருந்து வரும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா வருமானம் உங்கள் கையில் தங்கும். குடும்பம், உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 இந்த உறவுகள்லாம் ஒரு பாடமாக அமையும். நீங்கள் பேசாமல் இருந்தால் பிரச்சனை, அதிகம் பேசினாலும் பிரச்சனை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தை, அது ஒன்று தான் இதுக்கு தீர்வு. ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா மொபைல் யூசேஜை குறையுங்க, நடைபயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க. இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை விஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பச்சை நிறத்தை முடிந்த அளவுக்கு நிறையா பயன்படுத்துங்க. பொய் பேசுகிறது, வஞ்சகம் இதெல்லாம் தவிர்த்து உண்மையை பேசுனீங்க அப்படின்னா 2026 உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. 2026 மிதுன ராசிக்காரர்களே உங்களை குழப்பறதுக்காக வரல, உங்களுக்கு ஒரு தெளிவு தர்றதுக்காக வந்திருக்குது. எதை பிடிக்கணும், எதை விடணும், எங்கே போகணும், இந்த 3ஐயும் இந்த ஆண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அமைதியாக இருந்தால் சரியான முடிவு வரும். அந்த முடிவு உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும்.